சார், நான் உங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு மரியாதையும் வச்சிருக்கேன். அது உடையிற மாதிரி நடந்துக்கிட்டீங்களே. யாருமே இல்லாம உங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க பாக்குறீங்களே. இல்ல பூங்குடி, இது எதுக்குன்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். டேய், என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணலையா? யோர் காதுல பூ சுத்துற. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன கூத்தடிச்சோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு போட்டோ எடுக்க கத்து கொடுக்கறேன்னு நீ தப்பா நடக்க முயற்சி பண்ணல? யாருன்னா? அம்மா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படியோ தெரியும். நீ அப்படி நடந்துக்கிட்டியா இல்லையா? நடந்துக்கிட்டனா இல்லையான்னு அப்புறம் இருக்கட்டும். ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. அம்மா, எப்படி சொல்றீங்க? அது முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும்டா. உங்களுக்குள்ள ஏதாவது தப்பா நடந்தா நானே இவளை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு நீ சொன்னேல்ல? இப்ப நீ சொன்னது என்ன ஆச்சு? முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. அப்படி ஒரு தப்பு நடந்தா நானே அனுப்புவேன். ஆனா அது நடக்கவே நடக்காது. அதான் நடந்துடுச்சே. வயசு பிள்ளைங்க இருக்கிற வீட்ல இந்த மாதிரி நடந்துக்கிறது அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல தப்பு நடந்து வாயும் வயிறுமா வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி அவளை வெளியில அனுப்பு. அனுப்புனா நான் தப்பு பண்ணன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எடுத்து காமிங்க. அதெல்லாம் காட்டும் போது காட்டுறேன். இருக்குன்னா எடுத்து காட்ட வேண்டியதானே? ஏன் யோசிக்கிறீங்க? காட்டுங்க. கையில இருக்கிற எவிடன்ஸ் காமிக்கிறதுக்கு என்ன தயக்கம்? இப்ப நீங்க காட்டுறீங்களா இல்ல நான் காட்டுமா? என்ன உங்க எல்லாருக்கும் மறந்து போச்சா? அந்த ஃப்ளவர் வாஸ்ல இருக்கிற கேமரா எடுத்து காமிக்க வேண்டியதானே? இதானே? இதுல தானே கேமரா வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுல தப்பா நடந்துக்கிறது நாங்க இல்ல, நீங்க தான். எங்களை தப்பானவன்னு காமிக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? புத்திசாலித்தனமா பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமான விஷயத்தை பண்ணிருக்கீங்க. இப்ப என்னதான் உங்களுக்கு பிடிக்காதவளா இருக்கட்டும், இவ்வளவு வெளியே அனுப்புறதுக்கு இவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்க? ஒரு ரூம்ல கேமரா வச்சு வேவ் பார்க்கிறது எவ்வளவு மட்டமான விஷயம் தெரியுமா? அத குடும்பமே சேர்ந்து பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்றதை விட நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அவ பண்ண வச்சிருக்கா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் அவ ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா. உங்களெல்லாம் என் சொந்தம்னு சொல்லிக்கவே அருவருப்பா இருக்கு. நீ அவ கூட இருக்கிறது எங்களுக்கெல்லாம் அதை விட அவ்வளவு அருவருப்பா இருக்கு. இவ்வளவுதான் இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அம்மா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாமளா இருக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அடையாளம். தனியா இருந்த பொண்ணுகிட்ட நீ நடந்துகிட்ட விதம் மனுஷனா பிறந்ததுக்கு அடையாளமா? இத பாருங்க, இந்த ரூம்ல கேமரா இருக்குன்னு நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். உங்க வாயாலே நீங்க கேமரா வச்சிருக்கீங்கன்ற விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சுதான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன். அதோட என் பூங்குடியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் பூங்கொடி கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி நடிச்சு.
ஆனா அப்ப கூட பூங்கொடி எப்படி நடந்துக்கிட்டா தெரியுமா? இந்த ஜென்மத்துல கிடையாது, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நானும் பூங்கொடியை எந்த தப்பும் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு அவளை வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. டேய், அம்மா இதுக்கு மேல பேசாதம்மா, போயிடு. இந்த வீட்ல எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா நீ முதல்ல அவளை வெளியே அனுப்பு. இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது அவ இல்ல, நீதான். இது பாரு, இன்னொரு விஷயத்த மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. இனி எப்பவும் நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். போடி போன்னு சொல்றல. எல்லாம் இவளாலதான். பேசாம போடா. போ. உங்களை புரிஞ்சுக்காம இப்படி நடந்துகிட்டனே, என்ன மன்னிச்சிடுங்க சார். இது பாரு, மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ இல்ல பூங்குடி, நான் தான். இத நடிப்புன்னு சொன்னா நீ இதை வேணான்னு தவிர்த்துருவேன்னு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம இப்படி நடந்துகிட்டேன். சாரி பூங்குடி. பூங்குடி, பூங்குடி, என்ன இங்க வந்து படுத்திருக்க? தினமும் ரூம்ல தான் படுக்கிறேன். ஒரு மாறுதலா இருக்கட்டுமேனு தான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். உனக்கு பொய் சொல்ல வராது பூங்குடி, தேவையில்லாம முயற்சி பண்ணாத. அம்மா ஏன் என்கிட்ட சொல்லாம வந்த? சொல்லாம வந்ததுக்கே என்ன தேடி வந்துட்டீங்க. உங்ககிட்ட சொல்லி இருந்தா என்னை இங்க வரவிட்டு இருக்க மாட்டீங்க. உனக்கே தெரியுதுல்ல. இது பாரு, யார்கிட்டையும் எங்கேயும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது தெரிஞ்சு நீ ஏன் இப்படி பண்ற? இல்ல சார், நான் வந்ததே ரொம்ப லேட்டு. எப்போ அனன்யா ரூமை விட்டு வந்தேனோ அப்பவே நான் இந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல வந்து படுத்து இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது தானே. தூங்குற நேரத்துல சிரிச்சுட்டு தூங்குறது நல்லதுதான். அதுக்காக இப்படி காமெடி எல்லாம் பண்ணாத. இங்க பாரு, நீங்க வந்து தனியா படுத்தா உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? இல்ல இவங்க தான் உன்னை நிம்மதியா தூங்க விட்டுருவாங்களா? ரூம்ல கேமராவை செட் பண்ணி பார்த்தவங்க நீ தூங்கும்போது உன் தலையில கல்ல தூக்கி போடக்கூட யோசிக்க மாட்டாங்க. இல்ல சார், நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறதுனால தானே இங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட சந்தேகம். நாம ஏன் சார் அதுக்கு இடம் கொடுக்கணும்? அதுக்கு அதனாலதான் சார் நான் இந்த இடத்துல படுத்துக்கிறேன். அதுக்காக இங்க வந்து படுக்கணுமா? உங்களுக்கு மாளிகை கூட குடிசை தான் சார், ஆனா எனக்கு கட்டாந்தர கூட கட்டல் மெத்த தான். நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அவங்க உங்களையும் என்னையும் பத்தி பேசுறது என்னால கேட்க முடியல சார். இனிமே யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேச முடியாதுல்ல சார். அப்படி நீ நினைக்கிறியா? எங்க வீட்டுல எப்படி புதுசு புதுசா குறை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரியணும். இவ்வளவு நாள் அவங்க கூட பழகினதுல உனக்கு தெரியலையா? இல்ல சார், நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். சொன்னா புரிஞ்சுக்க பூங்குடி. நீங்க வந்து படுத்தினா நைட் எல்லாம் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு நிம்மதியா தூக்கமே வராது. சார், என்னால உங்களை எல்லாரும் கேள்வி கேக்குறது என்னால தாங்கிக்க முடியல சார்.
அதுக்காக நீ தனியா வந்தா எல்லாம் சரியாயிடுமா? நீ இங்க வந்து படுத்தா அவங்க கண்டுபிடிச்சதுனால குற்ற உணர்ச்சியில தனியா வந்து படுத்திருக்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சந்தேகப்பட்டது சரின்னு நியாயப்படுத்துவாங்க. அவங்க போட்ட பிளான்ல நீ அவங்கள ஜெயிக்க வச்சிடாத. இவ்வளவு நாளா ஒரே ரூம்ல ஒன்னா படுத்துட்டு இன்னைக்கு வந்து நீ தனியா படுத்தினா அவங்க சொல்றது உண்மைன்ற மாதிரி ஆயிடாது? சாரி சார், நான் அப்படி ஒரு கோணத்துல யோசிக்கவே இல்லை. உன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறவங்களால இப்படிலாம் யோசிக்கவே முடியாது. நீ இந்த மாதிரி யோசிக்காம ரூம்ல வந்து படு. வேணா சார். நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தினமும் காலையில நான் உன் முகத்தை பார்த்தாலே எரிச்சலா தான் வரும். ஆனா என் அம்மா அவளையும் இந்த வீட்டில் கூப்பிட்டு தங்க வச்சிருக்காங்க. அதனாலே அவன் முகத்தை தினமும் பார்க்க வேண்டியிருக்கு. தப்பி தவறி அவன் முகத்தை பார்த்துட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அன்னைக்கு பொழுது பூரா அப்செட் ஆகுற மாதிரியே நடக்கும். அதுக்கு நம்ம மனசுதான் சார் காரணம். இல்லை பூங்குடி, எனக்கு சென்டிமெண்ட்லலாம் பெரிய ஹோப் கிடையாது. இருந்தாலும் சிலரோட முகத்தை பார்த்தா உடனே பிடிக்கும். ஓ முகம் மாதிரி. சிலரோட முகத்தை பார்க்க பிடிக்கும். நம்ம கோபி முகம் மாதிரி. சில முகத்தை எவ்வளவு தூரம் பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. எரிச்சல் தான் வரும். தீபிகா முகம் அந்த மாதிரி. நீ மற்றவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக, என் சந்தோஷத்துக்காக என் ரூம்ல வந்து படுத்துதான் ஆகணும். இன்னும் என்ன யோசிக்கிற பூங்குடி? நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வர மறுக்க முடியுமா சார்? வரேன் சார். சரி வா. என்ன தீபி இப்படி சொல்லிட்டு போறான்? நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவ முகத்துல என்னமோ தேனும் பாலும் வழியிற மாதிரில பேசுறான். ஏதோ செக் காட்டிட்டு வந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லா எண்ணெய் வழிஞ்சு அப்படியே பிசு பிசுன்னு வந்து நிக்கிறா. அவ மூஞ்சில முழிச்சாதான் அன்னைக்கு பொழுதே ஹாப்பியா இருக்குமா? ஏன் முகத்துல முழிச்சா கடுப்பா இருக்குமா? சரி விடு தீபி, அவன் ஏதோ அவளை அட்ராக்ட் பண்றதுக்காக சொல்லியிருப்பான். அவன் பொய் சொன்னானா இல்ல நிஜம் சொன்னானான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையும் இல்ல. நான் அவன் மூஞ்சில இனி அவன் மட்டும் இல்ல, யாருமே முழிக்க முடியாத மாதிரி பண்றேன். பூங்குடி, 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 எங்க போயிட்டா இவ? பூங்குடி, 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 எங்க இருக்க பூங்குடி? என் முன்னாடி வா. பூங்குடி, எங்க இருக்க பூங்குடி? என் முன்னாடி வா. உனக்கு தெரியாதா? நான் எழுந்ததுமே உன் முகத்துல தான் முழிப்பேன். இப்ப நீ எங்க இருக்க?
என் முன்னாடி வா. ஐயோ இவனோட அலும்பு தாங்கலையே. அந்த விளங்காத மூஞ்சிக்கே இப்படின்னா ஒரு நல்ல மூஞ்சி கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவான்? பூங்கொடி, பூங்கொடி. ஐயோ இரிட்டேட் பண்றானே. ஏய் ஜீவா, என்ன இது? கண்ணை திறந்து வா. நோ. மார்னிங் எழுந்த உடனே நான் பூங்கொடி முகத்துல தான் முழிப்பேன். அப்பதான் இன்னைக்கு பொழுது ஃபுல்லா நல்லா இருக்கும். பாரு, வத்தலோ தொத்தலோ அவனை பாரு, அவன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான். ஏன் புருஷனும் இருக்காரே. ஐயோ, ஒரு நாளும் இப்படி நடந்துகிட்டதே இல்ல. சும்மா இருங்க. நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். இதுல எதுக்கு எடுத்தாலும் உங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. கோவத்துல என்ன பண்ணுவேன் அப்புறம் எனக்கே தெரியாது. 2 பிள்ளைங்களை பெத்ததுக்கு அப்புறம் கூட அப்படி என்ன உங்களுக்கு ரொமான்ஸ்? பூங்கொடி, என் முன்னாடி வரதை விட உனக்கு அப்படி என்ன வேலை? இரு, அப்ப நானே கீழே வரேன். சார் கீழே விழுந்துடாதீங்க சார், கண்ணை திறந்துட்டு வாங்க. முடியவே முடியாது. நான் விழுந்தாலும் பரவாயில்ல, உன் ஃபேஸ்ல தான் நான் முழிப்பேன். அதான் அந்த தீபிகா குறுக்க வந்துட போறா. அப்புறம் இன்னைக்கு நாளே உருப்பிடாம போயிடும். சார் 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 பூங்குடி, பிஞ்சு கைன்னு கேள்விப்பட்டிருக்க. அது என்ன உன் கை பஞ்சு மாதிரி இருக்கு? அந்த கை நஞ்சு போன மாதிரி இருக்கு. அத போய் எப்படி புகழ்றா பாருங்க. போங்க சார், எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். கிண்டல்லாம் கிடையாது, மென்டல். அது எப்பவும் நான் உன் நினைப்பா தானே இருக்கேன், அதுதான் சொன்னேன். சரி, இப்ப வேற யாரும் முன்னாடி இல்லைல்ல, நான் கண்ணை ஓபன் பண்ணலாம்ல? ஆ தாராளமா சார், நான் மட்டும்தான் உங்க முன்னாடி இருக்கேன். வம்புக்கு நாம போய் முன்னாடி நிப்போமா? வேணாம் வேணாம். ஓகே. பூங்குடி, உன் ஃபேஸ் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் ரொம்ப ஓவரா பேசுறான். உன் கண்ணு ரெண்டையும் பார்க்கும்போது ஒரே நேரத்துல சூரிய உதயத்தையும் பௌர்ணமியையும் ஒன்னா பாக்குற மாதிரி இருக்கு. பின்னாடி இருந்து பாரு, அமாவாசை மாதிரி இருக்கும். இப்ப நீ சொன்னது அவனுக்கு தெரிஞ்சா ஆமா ஆமா அவ கூந்தல் கருப்பு தானு லாஜிக்லாம் பேசுவான். பா, இன்றைய பொழுது இன்னைக்கு இனிமையா தூங்க போகுது. அப்போ நான் போய் வேலையை பார்க்கட்டுமா சார்? அப்புறம் ஒரு நிமிஷம் பூங்குடி. சொல்லுங்க சார். அது காலேஜில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை சார்? நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன்ல, சுனில் அகர்வால். ஆ தெரியும் சார். அவன் ஏதோ ஆல் இண்டியா லெவல்ல ஆர்ட் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கானா, அதை இன்னைக்கு சப்மிட் பண்ணுமா? எனக்கு ஆர்ட் எல்லாம் வரைய தெரியாது சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை பூங்குடி, நீயே ஒரு அழகான ஆர்ட் மாதிரி தானே இருக்க. அழகுல உன்னை பீட் பண்றதுக்கு யார் இருக்கா? பாவம், அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போட்டோன்னு இறக்கப்பட்டு நான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா உன் பெர்மிஷன் கேட்காம சொன்ன தப்பு தான். சும்மா இருங்க சார். என் விஷயத்துல நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். என்கிட்ட அனுமதி கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. இதுல சுனில் நம்ம காலேஜ் பையன்,
ஆல் இந்தியா லெவல்ல ஒரு போட்டியில கலந்துக்க போறாரு. அதுக்கு என்னால ஒரு உதவி பண்ண முடியும்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே சார். நான் தாராளமா வரேன். சுனில் நல்லா ஆர்ட் பண்ணுவான் தான். இருந்தாலும் உன் பேரழக அப்படியே பேப்பர்ல கொண்டு வரதுக்கு எந்த ஜாம்பவானாலையும் முடியாது. ஓ, தாங்க முடியலையே. ஐயோ, நீ 24 ஹவர்ஸும் ஃப்ரெஷ் தான். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம், நாம காலேஜ் கிளம்புவோம். ம். சரிங்க சார். இவளை பார்த்து வரைஞ்சா அவனுக்கு கண்டிப்பா லாஸ்ட் பிரைஸ் தான் கிடைக்கும். இவன் உண்மையாதான் பண்றானா இல்ல நம்மள வெறுப்பேத்துறதுக்காக இப்படி பண்றானான்னு தெரியலையே. எது எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.